வணக்கையா. ஊரே என்ன ஒதுக்கி வச்சிருச்சு, நீங்களாவது என்ன பார்க்க வந்தீங்களே. உப்புலி, ஊர் உலகம் என்ன வேணும்னாலும் சொல்லட்டும், ஏன் உப்புலிய பத்தி எனக்கு தெரியாதா? ஊரார் கஷ்டத்தை தான் கஷ்டமா நினைச்சு ஓடி போய் உதவி செய்யற ஒன்னை இப்படி ஒதுக்கி வச்சுட்டாங்களே. நன்றி கெட்ட உறப்பா இது. உப்புலி, காலையில இருந்து ஏதாவது சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டியா? ஏன்ப்பா இப்படி போய் சொல்ற? உப்புலியப்பன் பிரசாதத்தை தவிர ஒரு ஒண்ணுமே நீ சாப்பிட மாட்டிய. இரு, நான் போய் கோயில் பிரசாதம். வேண்டாயா, எப்ப என்ன கோயிலுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களோ அப்பவே கோயில் பிரசாதத்தை தொடர உரிமை எனக்கு போயிருச்சியா. அப்ப என் வீட்டுல சாப்பிடலாமா? பசிக்கலையா? ஐயோ, நீ இப்படி சோறு தண்ணி இல்லாம கஷ்டப்படுறத பார்த்தா என்னால தாங்க முடியலையாப்பா. உப்புலியப்பா, இது உன் பிள்ளை இல்லையாப்பா? இப்படி தவிக்க விடலாமாப்பா? கடவுளே, என்ன போடும். ஐயா, நீங்க அழக்கூடாது தம்பி. இனிமையும் பொறுமை காட்டுறதுல எந்த பெருமையும் இல்ல. உண்மையை போட்டு உடைக்க வேண்டியதான். இதை தவிர எனக்கு வேற வழியே தோணல. வா, இப்பவே போய் பஞ்சாயத்தை கூட்டலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்ப உண்மையை சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. வீணா குழப்பம் தான் வரும். அதோட அரசாயி சுந்தரலிங்கத்தோட சேர்ந்து சதி பண்ணி கட்னவனையே கலங்கப்படுத்திட்டான்னு ஊரே அவளை வெறுக்கும். அவளையும் சுந்தரலிங்கத்தையும் சம்பந்தப்படுத்தி பழி சுமத்தினால ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஐயா, இத்தனை காலம் எந்த குடும்பத்துக்காக பாடுபட்டனோ எல்லாமே பாழா போயிரும். இப்படி வாய அடைச்சு அடைச்சு தானே நீ இந்த நிலைமைக்கு வந்திருக்க. நீ பொறுமையா இருக்கிறப்பா, என்னால அப்படி இருக்க முடியலையே. அப்பா, அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. வாங்க மாப்பிள்ள. நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? நல்லா இருக்கு. அக்கா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு மாப்பிள்ள. இல்ல மாமா, உண்மையிலேயே நீங்க தான் பெரியவங்க. எங்க வீட்டு பெரியவங்க பேச்சுக்கிட்டு அற்பத்தனமா நான் தான் நடந்துகிட்டேன். நீங்க ஜெயிலுக்கு போய் கூட கடமையை மறக்காம நகையை செஞ்சு போட்டு அவளை வீட்டுக்கு அனுப்பிச்சு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. இல்லம்மா, நகை நான் செஞ்சு அனுப்பலமா. என்னது, நீங்க செஞ்சு அனுப்பலையா? இல்ல மாப்பிள்ள, நான் ஜெயில இருக்கும் போது இவ்வளவு பணத்துக்கு எங்க போவேன், எப்படி சம்பாதிப்பேன்? மாப்பிள்ள, நீங்களே நகையை செஞ்சு போட்டுட்டு அது உங்க வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சு நானே செஞ்சு போட்டதா சொல்லி எனக்கு கௌரவப்படுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லப்பா, நீங்க தான் நகையை கொடுத்ததா சொல்லி ஒருத்தர் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு. அவருதான் இவங்க வீட்டுல என்ன கொண்டு போய் விட்டாருப்பா. அம்மா, நான் யாரையுமே அனுப்பலையேம்மா. என்னப்பா சொல்றீங்க? ஜெயில இருந்துட்டு சம்பாதிக்க முடியாதுன்னா மாசம் மாசம் எனக்கு எப்படிப்பா மணி ஆர்டர் அனுப்புறீங்க? மணி? அரசாயே, ஏ முருகேசா, நீ எப்படி? வாங்க. அப்பா, அப்பா, இவர்தான்ப்பா நகையெல்லாம் கொண்டு கொடுத்து அவர் வீட்டுல கொண்டு போய் விட்டது. சுப்பிரமணியம், நீங்க மன்னிக்கணும். நகையை கொடுத்தது நான் தான். ஆனா கொடுக்க சொன்னது வேற ஆளு. யார்? நம்ம உப்புலியப்பன் தான். உப்புலியப்பனா? நீங்கள்லாம் அவனை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க ஜெயிலுக்கு போனதுல இருந்து மாசமும் என் மூலமா மணி ஆர்டர் பண்ணது அவன் தான். நகையை திருப்பி கொடுத்தது அவன் தான். என்னங்க சொல்றீங்க? கோயில்ல வேலை பார்த்த குமாஸ்தானா? என்னாலேயே நகை வாங்க முடியலீங்களே. அவன் கோயில்ல வளர்ந்த அனாதை, அவன் வாங்குறான்னு சொல்றீங்களே, இதை என்னால நம்பவே முடியலீங்களே. இந்த பணத்துக்காக அவன் பட்ட பாட்டை நினைச்சான். எனக்கே வேதனையா இருக்குது. கல்லு உடைச்சான், தோட்ட காவலுக்கு போனான், மரம் வெட்டுனா, மூட்டை தூக்குனா, வயல்ல மாடா உழைச்சான். எல்லாத்துக்கும் மேல ரத்தத்தையே வித்து காது சேர்த்தான். இப்படிப்பட்ட நல்ல பிள்ளையத்தான் திருடன்னு பழி சுமிச்சு கோயிலுக்கு வெளியில தள்ளிட்டாரு. இந்த கொடுமையை என்னால தாங்கிக்க முடியல. இந்த உண்மையை சொல்லிட்டு போகத்தான் இன்னைக்கு நான் வீடு தேடி வந்தேன். பாத்தீங்களாப்பா, இப்போது புரியுதா எப்படி செஞ்சாருன்னு? குத்தமலை நெஞ்சு குத்தி இருக்கு, அதான் செஞ்ச பாவத்துக்கு புண்ணியம் தேடி இருக்காரு. இல்லம்மா, நீ சொல்றதெல்லாம் தப்பு. நீ நினைக்கிற மாதிரி உப்பிலியப்பன் எந்த குத்தமும் பண்ணலம்மா. அந்த நகை உப்பிலியப்பன் திருடி என் மேல பழிய போட்டுட்டான். நான் சொன்னதுதான்மா பொய். பெற்ற பொண்ணுக்கு முன்னாடி நான் திருடன் ஒத்துக்கு என் தன்மான இடம் கொடுக்கலம்மா. நீ என்ன நிரபராதின்னு நினைக்கணுங்கிறதுக்காக அந்த நல்ல புள்ள மேல நான் பழிய போட்டுட்டம்மா. நான் செஞ்ச தப்புக்கு தெய்வம் என்ன நல்லாவே தண்டிச்சிருச்சுமா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருக்கு. எங்க போறீங்க? உப்பிலியப்பனை பாக்க. அவன் காலில் விழுதிய கண்ணீரால் அவன் காலை கழுவ போறியா? அவர் முன்னால நிக்கிற தகுதி கூட உங்களுக்கு கிடையாது. உங்களை என் தெய்வமா நினைச்சிருந்து நீங்க நம்ம குடும்பத்தை மட்டும் அழிக்கலப்பா, என் வாழ்க்கையை சேர்த்து அழிச்சிட்டீங்க. உங்க முகத்துல முழிக்கிறதே பாவம். முருகேசா, கொஞ்சம் அமைதியா இருங்க. இன்னைக்குதான் அரசாயி உப்பிலியப்பனை முதல்ல புருஷனா ஏத்துக்கிட்டு இருக்கா. இனிமே எல்லாமே அமோகமா இருக்கும்.
என்னடி இது? என்ன கூப்பிட்டிருந்தா நானும் ஒத்தாசையா இருந்திருப்பேன்ல. இல்லக்கா, இன்னைக்கு முழுக்க முழுக்க நானே சமைக்கணும்னு ஆசையா இருக்கு. இதை மன்னிச்சிரியா, நான் செஞ்சதெல்லாம் தப்புதான். எங்க அப்பா சொன்ன பொய்யை நம்பித்தான் இப்படி வெறி பிடிச்சு அலைஞ்சேன். பழி வாங்கணுங்கிற எண்ணம் என் கண்ணை மறைச்சிருச்சு. அதனாலதான் செய்யக்கூடாத தப்பெல்லாம் செஞ்சுட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லையா. இது பாரியா, உண்மை தெரிஞ்சு மனம் தெரிஞ்சு உன் காலடியே கதின்னு வந்திருக்க. என்ன மன்னிக்க கூடாதா? நான் செஞ்ச தப்புக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு, சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஆனா என் கூட பேசாம மட்டும் இருந்துடாதையா. நீ என்ன காதலிச்சது அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்கிட்டு இருந்த இந்த அனாதைக்கு சாமி கொடுத்த வரப்பிரசாதமா நினைச்சேன். உன்னை என் உசுரா நினைச்சேன். உன் மேல ஆசைப்பட்டேன். ஒரு சந்தோஷமான எதிர்காலத்தை நான் கனவு கண்டேன். எப்ப நீ என்ன காதலிக்கலன்னு சொன்னையோ அப்பவே நம்ம 2 பேருக்குள்ள இருந்த உறவு முறிஞ்சு போச்சு. இப்ப நான் மறுபடியும் அனாதை ஆயிட்டேன். சாமியா பார்த்து நமக்கு போட்ட முடிச்ச நீ மதிக்கல. நம்ம நாட்டு பொண்ணுகள் உயிரா மதிக்கிற தாலியை நீ மதிக்கல. நீ என்ன விரோதியா தான் நினைச்ச. நீ சொன்ன மாதிரி நாம ஊருக்கு தான் புருஷன் போட்டாட்டி உண்மையிலே தனித்தனிதான். உன்னை பழி வாங்கணும்னு தான் இந்த ஊருக்குள்ள வந்து உன்னை காதலிக்கிற மாதிரி காதலிச்சு ஏமாத்தணும்னு நினைச்சேன். ஆனா ஏமாந்தது நான் தான். கோயில் அதிகாரி பொண்ணு நீ கட்டிக்குவே ஒரு பொறாமலதான் பஞ்சாயத்தை கூட்ட தாலிக்கும் பழி வாங்குற உணர்ச்சிக்கும் நடுவுல இருத்தலைக்குள்ளே எறும்பு மாதிரி தவிச்ச. ஆனா இப்ப உண்மை எல்லாத்தையும் புரிஞ்சுட்டேன். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உனக்காக நான் சமைச்சதே இல்லை. இன்னைக்குதான் முதலா என் கையால சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். இது நீ உன் பொண்டாட்டி கொண்டு வந்ததான் நினைச்சு ஒண்ணு சாப்பிட வேண்டாம். ஏதோ ஒரு வேலை கறி கொண்டு வந்ததான் நினைச்சு சாப்பிடுவேன். அழுவாதப்பா, அழுவாது. ஐயோ, என்ன கொண்டு வந்து இந்த கும்பல்ல போட்டாங்களே. நான் யாரு, இவங்க யாரு? புலிய பார்த்து பூரா சூடு போட்ட கதை ஆகி போயிடுச்சு. ஏன் அழுகுற? நமக்கெல்லாம் மறுவாழ கொடுக்கத்தானே அரசாங்கம் நம்மள எங்க கொண்டு வந்து வச்சு அடைச்சிருக்காங்க. கவலைப்படாது. டேய், என்ன தொடாதடா. என்ன தொடாத? நீயும் அதான், நானும் அதான். என்ன தொடாத? டேய், நீ வேணா அதான் இருக்கலாம், நான் அது இல்லடா. அப்புறம் எது? நான் சும்மா டூப்ளிகேட்டா. ஐயாட்ட நான் சொல்லி ஜாமீன் எடுக்க சொல்லியிருக்கேன். இனிமேலாவது புத்திசாலித்தனமா நடந்துக்குங்க. ஓஹோ, வெளியில எல்லாம் பிச்சை எடுக்கிறீங்க, இங்க வந்து ஜாமீன் எடுக்கிறீங்களா? என்ன இருந்தாலும் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லையா? தெரியுதுடா, தெரியுது. ரொம்ப காட்டாத. பிச்சை போட்டவெல்லாம் வெளியே நிக்கிறான், உருவிக்கு போறான். வாங்க. ஏய், நல்ல சமயத்துல வந்து காப்பாத்துனீங்க. இல்லன்னா என்னையும் அந்த கும்பல கொண்டு போய் போட்டுருப்பாங்கடா. என்ன இருந்தாலும் நம்ம பாசம் விட்டு போயிருமா என்ன? ஏய், இனிமேலாவது இந்த சோம்பேறித்தனமான தொழிலை விட்டுட்டு உழைச்சு சாப்பிடணும். அதனால இந்த கையில காலில எல்லாம் மினுக்கு மினுக்குன்னு தெரியுதுல்ல, இது எல்லாம் ஏதாவது சாமியை கும்பிட்டு கோயில் உண்டியில போட்டுருங்க. சரிங்கண்ணே. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒருத்தனுக்கு பல தொழில் தெரிஞ்சாலும் அவன் ஒரே தொழில் தான் செய்யணும். அப்பதான் உருப்பிடுவாங்க. ஒருத்தருக்கு ஒரு தொழில் தாண்டா தெரியும், பல தொழில் தெரியவே தெரியாது. சும்மா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது இது தப்பு இல்லையா? கண்டிப்பா. ஜனங்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா? இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியுது. என்ன? அன்னையும் பிதாவும் உன்னறி தெய்வம்னு அவ்வையார் சொன்னது எனக்கு தெரியுது. அந்த பார் அவ்வையார் கூப்பிடுறாங்க. போ, தெரிஞ்சிட்டு வா. தெரிஞ்சிட்டு வாடா. அவ்வையார் கூப்பிடுறாங்க. ஞான பழம் வாங்கிட்டு வா. அரசாயி, 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 அரசாயி. அப்பா, அப்பா, நானும் அவளை தம்ப காலையில தேடிட்டு இருக்கேன். குருசாமி என்ன சொன்னாங்க, ஏதோ ஆவேசம் வந்த மாதிரி ஓடிட்டு இருக்காளா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் போய் பாருங்கப்பா. உப்புலி, ஐயா உப்புலி, கொஞ்சம் நில்லையா. ஐயா உப்புலி, கொஞ்சம் நில்லு. உப்புலியப்பா, என்ன மன்னிச்சு. இல்லையா அது? நான் சின்ன பையன், என் காலில் வந்து இந்த பாவத்தை என்ன சுமக்க சொல்றீங்களா? இல்லப்பா, என் வரட்டு கௌரவம். நான் தான் உன் மேல அநியாயமா ஒரு பழிய போட்டு பொய்ய சொன்னேன். அரசாங்கி அதை அப்படியே நம்பிட்டான். அவளுக்கு என் மேல இருந்த பாசம் அவளை பழிகாரியா மாத்திருச்சுப்பா. அவ கோபக்காரிதான், ஆனா ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. இப்ப தான் தப்பையெல்லாம் உனக்கு ரொம்ப வருத்தப்படுறான். இதுக்கெல்லாம் காரணம் நான் தான்ப்பா. நான் தான் தண்டனை அனுபவிக்க வேண்டியவன். ஆனா அரசாயி,
தனக்குத்தானே தண்டனை கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கேயும் போயிட்டப்பா. நான் தேடாத இடமில்ல, எங்கேயும் கிடைக்கல. தம்பி, அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் எங்க குடும்பமே உயிரோடு இருக்காதுப்பா. எங்க தப்பு எல்லாம் நாங்க உணர்ந்துட்டு எங்களை மன்னிச்சு வாழ வைப்பா. வெடி வச்சிருக்கிறேன். அந்த பக்கம் யாரும் போகாதீங்க. யாரும் அந்த பக்கம் போகாதீங்க. யாரும் அந்த பக்கம் போகாதீங்க. யாரும் போகாதீங்க. ஏம்மா, நான் சொன்னேன், வெடி வச்சிருக்குமா? இந்த பக்கம் போகாத. நான் சொன்னா கேளுமா? வெடி வச்சிருக்குமா? இந்த பக்கம் போகாத. ஏம்மா, அசாயே, நில்லு. அசாயே, நில்லு.